நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியுடைய சிறப்புகள் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானை போற்றும் வகையில் கொண்டாடப்படுகின்றது. சிவராத்திரி விரதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. தேய்பிறை சதுர்தசி நாளை சிவனுக்கு உரியது என்பதால் சிவராத்திரி என்கின்றோம். மகா சிவராத்திரி என்பது சிவபெருமான் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் போன்ற வேலைகளை செய்வதால் அந்த நாளை சிவராத்திரி என்கின்றோம். ராத்திரி என்றால் பொதுவாக இரவு பொழுதை குறிக்கும். ஆனால் ராத்திரம் என்ற சொல்லுக்கு அறிவு என்று பொருள் உண்டு. சிவபெருமானை உணர்த்தும் அறிவை தரக்கூடிய ராத்திரி மகா சிவராத்திரி ஆகும். சிவனே கதி என சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள் மகா சிவராத்திரி என்கின்றோம். சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன. அதிலும் மகாதேவன் என்ற திருநாமம் கடவுள்கள் அனைவருக்கும் மேலான கடவுள் அல்லது தலைவன் என்று அர்த்தம். சிவாய நமக என நாமத்தை சொல்பவர்களுக்கு அபாயம் இல்லை என்பார்கள். நம்முடைய கர்ம வினைகளிலிருந்து மற்றும் எல்லா துன்பத்திலிருந்தும் விடுவிக்க வந்தவனே சிவனே. சிவனே கதி என சரணடைவதற்கு ஏற்ற நாள் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி. சிவனுக்கு வருடம் முழுவதும் விரதம் இருந்து வழிபாடு நடத்தாவிட்டாலும் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பது ஒரு வருடம் சிவராத்திரி விரதத்தை மேற்கொண்ட பலன்கள் கிடைக்கும். இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வேண்டிக் கொண்டு அதிகாலை கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வார்கள். அந்த இரவே சிவனின் மாபெரும் இரவு என்று பொருள். சிவராத்திரிக்கு ஒரு நாள் முன்பு திரியோதசி அன்று பக்தர்கள் ஒருவேளை மட்டுமே சாப்பிட வேண்டும். அதன் பிறகு 4 கால பூஜை நடைபெறும். இதில் முதல் கால பூஜை பிரம்மாவும், 2ஆம் கால பூஜையை பார்வதி தேவியும், 3ஆம் கால பூஜையை தேவர்களும், 4ஆம் கால பூஜையை மனிதர்கள் உள்ளிட்ட மற்ற உயிரினங்களும் சிவனை வழிபட்டு பயனடையும் காலம் என்று சொல்லப்படுகின்றது. நேரம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. இரவு 8:20 மணி முதல் மார்ச் 9ஆம் தேதி 6 மணி வரை சதுர்தசி திதி உள்ளது. 8ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு பிறகே மகா சிவராத்திரி பூஜையை தொடங்க வேண்டும். மாசி மாத தேய்பிறை சதுர்தசி நாளில் முதல் நாள் மாலையை தொடங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு 4 கால பூஜை செய்யப்படும். சிவனுக்கான நல்ல நேரம் பூஜை செய்கிறதுக்கான நல்ல இரவு பார்த்திங்கன்னா நேரம் 12 முதல் 12:56 வரை நேரம் ரொம்பவே நல்லாவே இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம சிவனுக்கு பூஜை செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் கால பூஜை நேரம் பார்த்திங்கன்னா மாலை 6:25 முதல் இரவு 9:28 மணி வரை இருக்குது. 2ஆம் கால பூஜை நேரம் பார்த்திங்கன்னா 9:28 முதல் 12:31 AM வரை உள்ளது. 3ஆம் கால பூஜை நேரம் பார்த்திங்கன்னா 12:31 அதிகாலை முதல் 3:34 வரை உள்ளது. 4ஆம் கால பூஜை நேரம் பார்த்திங்கன்னா 3:34 அதிகாலை முதல் 6:37 வரை உள்ளது காலையில். விரதம் இருக்கும் முறை பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்று அதிகாலை எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பிறகு திருநீர் இட்டுக்கொண்டு பூஜை அறையில் சிவன் படத்திற்கு விளக்கேற்றி வைக்க வேண்டும். பின்னர் பிள்ளையாரை வணங்கி விரதம் தடைப்படாமல் இருக்க வேண்டிக்கொண்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். விடியற் காலையில் தொடங்கி இரவு மற்றும் பகலும் தொடர்கிறது. சிவனுக்கு அபிஷேகம், ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்யலாம். சிவராத்திரி நாளில் முடிந்தவரை ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அல்லது சிவபுராணம்,
பாராயணம் செய்ய வேண்டும். சிவனின் நாமம் இருக்கும் இல்லைங்களா, அவர் பேர் சிவாய நமக, ஓம் நம சிவாய, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தையை வந்து நீங்கள் அன்னைக்கு நாள் முழுதுமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹரஹர சிவா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஹரஹர சிவனுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா பாவத்தை நீக்குபவர் என்று பொருள். ஜெகதீஷா என்று அவர் நம்ம வணங்கும் போது சொல்கிற வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தின் தலைவர் என்று பொருள். மகாதேவா என்றால் மிக பெரியவர் என்று பொருள். இந்த மாதிரி நீங்கள் சாமி பேர்களை வந்து அவருடைய நாமத்தை வந்து அன்னைக்கு நாள் முழுதுமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். விரதம் கடைபிடிக்கும் நேரத்தில் இரவு பகல் உணவு ஏதும் சாப்பிடக்கூடாது. ஆனால் தண்ணீர், பால், பழங்கள் சாப்பிடலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை பொறுத்து விரதம் வந்து மேற்கொள்ளலாமா வேண்டாவான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். வயதானவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் வந்து விரதம் இருப்பதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. நம்ம நாள் முழுக்க விரதம் இருக்கும்பொழுது அன்னைக்கு வந்து உணவு ஏதும் எடுத்துக்காமல் பால், பழம் மட்டும் சாப்பிட்டாவே போதும். அந்த பால், பழம் கூட ஒரு வேளை எடுத்துக்கிட்டால் போதும். நைட்டு முக்கியமாக சாப்பிடவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேகம், பூஜையில் கலந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்தம், அபிஷேகம் மற்றும் வில்வ அர்ச்சனை செய்து சிறப்பு ஆராதனைகள் செய்யலாம். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே வந்து லிங்கத்திற்கு வந்து பால் அல்லது பன்னீர், தயிர், நெய், திருநீர், சந்தனம், உங்கள்கிட்ட வீட்டில் என்னென்ன மங்கள பொருள் இருக்குதோ அதெல்லாம் வச்சு நம்ம லிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இல்லாதவங்க வந்து சர்க்கரை பொங்கல், சுண்டல் வைத்து ஆராதனை செய்து வழிபாடு பண்ணலாம். நம்ம சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தால் அதற்கான பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா துன்பங்கள், பாவங்களிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கு ஏற்ற நாள் பார்த்திங்கன்னா சிவராத்திரியே சொல்கிறாங்க. மனக்கவலையையும் நோயும் நீக்கக்கூடியது. அனைத்து விதமான வளமும் கிடைக்கக்கூடும். விரதம் இருந்து வழிபட்டால் பாவம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும். நினைத்த காரியம் கைகூடும். செல்வ செழிப்போடு வாழ்க்கையில் முன்னேறலாம். விரதம் இருப்பவர்கள் நற்கதி அடைவதோடு சொர்க்கலோகத்தையும் சேரும் பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். எல்லா வித தோஷங்கள் நீங்கும். சிவராத்திரியின் போது விரதம் இருப்பது மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தும். எதிர்மறை எண்ணத்தை அகற்றி ஆன்மீக வழியில் செல்வதற்கு இது வழிவகுக்கும் என்பது நம்பிக்கை. நாமும் சிவராத்திரி நாளில் சிவனை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்று முழு சரணாகதியுடன் உண்மையான பக்தியை உடன் வழிபட்டு அவருடைய அருளை பெறுவோமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை, ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லி கொடுக்காமல் போவதில்லை என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.